மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு காலம் கெட்ட காலம் மாதிரி ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் கெட்ட காலம் வந்து எவனோ ஒரு நீதிபதி அதுக்கு அதெல்லாம் எடுத்து உள்ளே அடைச்சி விடுன்னு டெல்லியில் சொல்லியிருந்திருக்கான். இதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாகவே, இந்தியா ஃபுல்லாகவே எல்லோரும் டாக் லவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பேன் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு ரேலி போய் அதை பேன் பண்ண சொல்லி மேல்முறையீடு பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கு, அதை பேன் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் நாய் பிடிக்கக்கூடாது. அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு சாப்பாடு போடணுன்னா அதுக்குன்னு ஒரு தனி இடத்த வச்சு அங்கே சாப்பாடு போடணும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக நாய்க்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி அங்கே சாப்பாடு போடணும்னு வந்திருக்கு. இதுவுமே முட்டாள்தனமாக தான் இருக்குது. பார்ப்போம். இதுக்கு முன்சிபாலிட்டி ஒரு இடத்த ஒதுக்கணும், மற்றவங்க தான் ஒதுக்கணும்னு இல்லை, முன்சிபாலிட்டி தான் ஒதுக்கணும். இந்த இடம் டாக்ஸ் ஈட்டிங் பிளேஸ் அப்படின்னு வைக்கணும். அது அப்படி வச்சாதான் அங்கே வந்து டாகுக்கு போய் மக்கள் கொண்டு போய் போடுவாங்களே வெளிய. டாக் ஈட்டிங் பிளேஸுங்கிற இடத்துல போடணும்னு சொல்லிவிட்டு மக்களுக்குள்ளேயே வச்சோன்னா சண்டைகள் தான் வரும். ஏற்கனவே நாய்க்கு சோறு போட விட மாட்டேங்கிறாங்க வெளியில் போய் போட்டால். மனுஷன் எப்படி நாய்கிட்ட நடந்துக்கணுங்கிறத வந்து தீர்ப்பாக கொடுங்க. மனுஷன் நாயை வந்து வெளியிலேயே பார்க்கும்போது அதை அடிக்கக்கூடாது. எப்படி வந்து மனுஷனை அடிக்கிறது தப்புன்னு சொல்கிறோமோ அது மாதிரி நாயை தேவையில்லாமல் கல் எடுத்து அடிக்கக்கூடாது. ஒன்றை கடிக்க வந்தால் மட்டும் நீ அதுக்கு ரியாக்ட் எப்படி பண்ணணும், கீழேருந்து கல்லை பொறுக்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டணும். இது மாதிரியான ட்ரைனிங் கொடுங்க மனுஷனுக்கு. ஏன்னா அவன் ஆறறிவு உள்ளவன், அவனுக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், அந்த பயம் இருக்கணும். டாகை போய் உள்ளே போட்டுவிட்டு அனைத்து உயிரும் வாழற இந்த உலகத்தில் பிடிச்சி வெளியில் வாழற டாகை அது வாழற இடத்துல நம்ம வீடை கட்டின்ட்டு அதை உள்ளே போடணும்னு போராடின்ட்டு இருந்தீங்க பாருங்கள். உங்களுக்கெல்லாம் இப்போ சரியான ஆப்பு ஓகேயா. இப்போ வந்து அந்த நீதிபதியை விட்டுட்டு மேலும் வேறு 3 நீதிபதிகள் மறு ஆய்வு வச்சு ஃபீடிங் த டாக்ஸு, அதுவுமே முட்டாள்தனமான தீர்ப்பு. ஃபீடிங் த டாக்ஸு கூட முன்சிபாலிட்டி ஒரு பிளேஸ் ஒதுக்க சொல்லுங்கிற அந்த ஒரு இது வந்திருக்காங்கிறது தெரியல. அப்படி வந்திருந்ததுன்னா அது பெஸ்ட்டு. இல்லைனாக்கா இங்கே வைக்காத அங்கே வைக்காத, நீ ஏற்கனவே டாகோட சோத்தில் சாப்பிட வர மனுஷங்கள்லாம் அந்த பாடுபடுத்தின்னு இருந்தவங்க இப்போ இன்னும் அவங்க பாடுபடுத்துவாங்க. டாகுக்கு சாப்பாடு போடுறது அந்த சாப்பாடை பிடிங்கித்துங்கிற மனுஷ ஜென்மம் இருக்கிற வரைக்கும் இங்கே இப்படி தான் குழப்பங்கள் நடந்துன்னு இருக்கும். நல்ல தீர்ப்பு, இதை வரவேற்போம். டாக் லவ்வர்ஸ் அனைவரும் போராடினதற்கு நன்றி.